ஹாய், ஹலோ எவ்ரிவன். நான் உங்களில் ஒருவன். கிட்டத்தட்ட எவ்வளவோ காலம் கடந்து வந்துட்டோம். நாகரீகங்களும் வளர்ந்துருச்சு. ஆனா நம்ம பெண்கள் மீதான வன்முறைகளும், பாலியல் தாக்குதல்களும் இன்னும் குறைஞ்ச பாடில்ல. உலக அளவுல 3ல ஒரு பகுதி பெண்கள் தன்னுடைய வாழ்நாள்ல பாலியல் சித்திரவதைக்கு ஆளாக்கப்படுறாங்க. உலக சுகாதார அமைப்பு இந்த அதிர்ச்சிகரமான தகவல சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் என்னன்னா, தென்கிழக்கு ஆசியாவுல மட்டும் 33% பெண்கள் இந்த மாதிரியான பாலியல் சித்திரவதைகளுக்கு ஆளாக்கப்படுறாங்களாம். ஆனா இது மட்டும் உண்மை. எந்த கோயில்ல வேணாலும் சத்தியம் பண்ணலாம். அடிச்சு சொல்லுவேன். பெண்கள் தங்களுக்கு முக்கியமான, நெருக்கமான நபர்களால் மட்டுமே அதிகமாக பாதிக்கப்படுறாங்களாம். இந்த மாரி விஷயங்கள்ல பெண்கள் மட்டும் இல்ல, பெண் குழந்தைகளும் தான். இன்னொரு புள்ளிவிவரம், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் லாஸ்ட் 5 இயர்ஸ் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. இன்னும் சொல்றாங்க. இப்போ நம்ம இந்த விஷயத்த பேசிட்டு இருக்கிற நேரத்துல கூட, இந்த உலகத்துல எங்கேயோ ஒரு மூலையில ஒரு பெண்ணோ, பெண் குழந்தையோ இந்த மாரியான விஷயத்தினால பாதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. வரதட்சணை, தொடுதல், பாலியல் வன்கொடுமை, பாலியல் வன்கொடுமைக்கான முயற்சிகள் என பெண்களின் மீதான தாக்குதல் இன்னும் நீண்டுக்கிட்டே போயிட்டே தான் இருக்கு. ஆனா இத குறைக்கிறதுக்கு என்னதான் வழி? கடந்த ஒரு 4, 5 மாசத்துக்கு முன்னாடி ஒரு இன மக்களுக்கும், இன்னொரு இன மக்களுக்கும் இடையான பிரச்சனை. அந்த பிரச்சனை சாதாரண பிரச்சனையா போல. உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு மாறிடுச்சு. இந்த வன்முறையில ஒரே இன மக்கள சார்ந்த ஒரு 5 பேரு. 2 ஆண்கள், 3 பெண்கள். ஆண்கள் 2 பேத்தையும் கொலை பண்ணிட்டாங்க. 3 பெண்கள்ல 2 பெண்கள நிர்வாணமாக்கி இழுத்துக்கிட்டு போனத நம்ம எல்லா ஐடிகள்ல பார்த்துருப்போம். அதுல ஒரு பெண்ண பட்ட பகல்ல கேங் ரேப். இதுல 3வது ஒரு பெண்ண ட்ரெஸ்ஸ கழட்ட சொல்லி கட்டாயப்படுத்தி கொடுமைப்படுத்தியிருக்காங்க. இந்த மாரி ஒரு வன்முறை, கலவரம் அப்படின்னா முதல்ல பாதிக்கப்படுறது பெண்கள் தான். இந்த பாதிப்பு அவங்களுக்கு சாதாரணமா இருக்கிறது இல்ல. ஒரு கலவரம் இப்போ நடக்கிற இஸ்ரேல் போர்ல கூட இந்த மாரி நெறைய பாலியல் பலாத்காரங்கள் நடந்திருக்கு. இப்போ நடக்கிற இஸ்ரேல் போர்ல கூட இந்த மாரியான பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் நெறைய நடந்திருக்கலாம். ஆனா நம்மளுக்கு தெரியறது எண்ணிக்கையில மட்டும். இது இப்ப மட்டும் இல்ல. காலங்காலமா இந்த மாரியான பிரச்சனைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு வன்முறைனா முதல்ல பாதிக்கப்படுறது பெண்கள் மட்டும்தான். 1947 இந்திய பிரிவினை, 1971 பங்களாதேஷ் சுதந்திர போர், 1984 சீக்கியர்களுக்கு எதிரான வன்முறை, 2002 குஜராத் கலவரம், இலங்கை உள்நாட்டுப் போர், இந்த மாரி எத்தனையோ விஷயங்கள்ல சொல்லலாம். கல்வியோட எல்லா நிலையிலும் பெண்கள் சமத்துவத்தை அடைஞ்சிருந்தாலும், உடல்நலம் மற்றும் உயிர் வாழ்றதுல பாலின சமத்துவம் அவங்களுக்கு இருக்கா? உலகத்துல இருக்கிற பெண்கள்ல 36% பெண்கள் உடல் ரீதியாவும், மன ரீதியாவும் தினமும் பாலியல் வன்முறைக்கு ஆளாகிட்டே தான் இருக்காங்க. ஸ்கூலு, காலேஜு, ஆஃபீஸு, பஸ்ஸுன்னு எங்க போனாலும் சரி, அவிங்க சொல்ல முடியாத பல துன்பங்களையும், துயரங்களையும் தினமும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் கூட. அதான் இப்படின்னா, கேரளாவில் 5 வயசு பெண் குழந்தைய பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலையே பண்ணிட்டான். இந்த பிரச்சனையோட சுவடு கூட மறையில. இன்னொரு குழந்தை அதே விஷயத்தினால பாதிக்கப்படுது. சென்னையில் 11 வயசு குழந்தை. அந்த சம்பவத்தில் 17 பேர்த்த கைது பண்ணாங்க. ஆனால் இந்த மாதிரி நிறைய கைதுகள் ஆகிட்டே தான் இருக்கு. யாரும் திருந்தின மாதிரி இல்லை. இந்த உலகம் எதை நோக்கி போயிட்டு இருக்குது. பீகாரில் ஒரு சம்பவம். விளையாட போன ஒரு குழந்தை அழுதுகிட்டே வீட்டில் ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு தன்னோட மழலை குரல்ல அழுதுகிட்டே சொல்லியிருக்கு. ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ்க்கு புரியல. அப்புறம் சுதாரிச்சு என்ன ஏதுன்னு விளக்கம் பண்ணி கேட்டு, அப்புறமேட்டு அவனை போய் பிடிச்சி அடிச்சு உதச்சி போய் பஞ்சாயத்தில் நிற்க வச்சா, பாட்னாவில் அவன் தெனாவட்டு மயிரா எனக்கு அடிக்கிட்டா முதல்ல அப்படியா இப்படியான்னு இருக்கிறான். பஞ்சாயத்தில் இருக்கிற பெரிய மனுஷங்களும் அதே இதையும் விசாரிச்சுக்கிட்டு, அவன் ஒன்றும் பண்ணல, கற்பழிப்பு விஷயங்கள்லாம் எதுவும் பண்ணல, அந்த குழந்தைய மறைவான இடத்துக்கு கூட்டிகிட்டு போனது மட்டும்தான் தப்பு. அந்த தப்புக்கான தண்டனை ஒரு 5 தோப்புக்காரனை மட்டும்தான் போட்டு நீ போப்பா அப்படின்னு தட்டி விட்டாங்க. இந்த விஷயம் எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு பாருங்க. இந்தியாவோட 70 வருஷம் தேர்தல் வரலாற்றில் பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் 5% தாண்டினதே கிடையாது. அப்படிங்கிற நிலைமை போய் மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். நான் முன்னாடி சொன்ன மாரி பெண்கள் எல்லா படிப்பும் படிச்சுட்டாலும், எல்லா இடத்துலயும் வேலைக்கு போயிட்டாலும், ஆனா அவங்களுக்கு உண்டான பிரச்சனை, அது பிரச்சனையாவே தான் இருக்கு. இந்தியாவுல பாலியல் குற்றங்கள்ல இருந்து குழந்தைகள பாதுகாக்கத்தான் 2012ல போக்சோ சட்டம் போட்டாங்க. அது 18 வயசு கீழ இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும், அதாவது ஆண் குழந்தையா இருந்தாலும், அது பெண் குழந்தையா இருந்தாலும் அந்த சட்டத்துக்குள்ள அவிங்க வந்துடுறாங்க. ஆனா இதுக்கான விழிப்புணர்வு இல்லாதனால காலேஜ்லயும் சரி, ஸ்கூல்ல சரி, வேற எங்க வேணாலும் சரி, இந்த மாரி விஷயத்தினால அவங்க பாதிக்கப்படும்போது, அத வெளிய சொல்ல அவங்க பயப்படுறாங்க. இதுக்கு இன்னொரு தீர்வு இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி, உங்க நேரத்த கொஞ்சம் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்லியா பழகுங்க.
அவங்க வார்த்தைக்கும் மதிப்பு கொடுங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கே போகிறாங்க வராங்க தெரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு தைரியத்தை சொல்லிக் கொடுங்க. தேவையில்லாத நண்பர்கள், அனாவசியமான நபர்கள் இவங்கிட்டிருந்து விலகி இருக்கிறதுக்கான வழிமுறைகளை சொல்லிக் கொடுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டுமே நமது பெண் குழந்தைகளை இந்த மாதிரி பிரச்சனையிலிருந்து பாதுகாக்கிறதுக்கான ஒரே வழி. இது ஒரு பாலியல் விழிப்புணர்வு வீடியோவாக எடுத்துக்கிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி. Someday